ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெல்லி ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் மசாலா பிரெட் பக்கோடாவோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கெட்டி தட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நான் சொல்கிற கன்சிஸ்டன்சிக்கு ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரெட்டை டிப் பண்ணி எடுக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வாட்டர் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கட்டி கூட தட்டாமல் நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தாலே போதும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. க்ரீன் சட்னிக்கு ஒரு ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி, 3 பல் பூண்டு, 2 மிளகாய், காரம் கம்மியாக வேணும் 1 மிளகாய் கூட போட்டுக்கோங்க, 1 பிடி கொத்தமல்லி, 1 பிடி புதினா தலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் மீடியமாக மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங்கில் வைக்கிற மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், அதாவது சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண வெங்காயமும் 1 தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி மசிச்சு எடுத்து இந்த உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசம் போனதுமே எடுத்து ஒரு ப்ரெட்டில் நம்ம செஞ்சு வச்சுருந்த க்ரீன் சட்னியை தடவி வச்சுக்கோங்க. இந்த க்ரீன் சட்னி தான் நம்மளோட இந்த டிஷ்ஷுக்கே டேஸ்ட்டை தூக்கி காட்டும். ஸோ கண்டிப்பாக இந்த க்ரீன் சட்னி செஞ்சு இதை ப்ரெட்டில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறமா அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலா ஸ்டஃபிங்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா சைடுமே பரப்பி விட்டுட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். மசாலாவில் எந்த ஒரு வாட்டரும் நம்ம ஆட் பண்ணலை. ஸோ நம்ம பொரித்து எடுக்கிறப்ப மசாலா கண்டிப்பாக வெளியில் வராது. நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணுறப்பவே நல்லா அமுத்தி பண்ணிட்டீங்கன்னா பொரிக்கிறப்ப வெளியில் வராது. இப்போது மசாலா வச்ச ப்ரெட்டு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சுட்டு முக்கோண ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே கூட எடுத்து நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட ஸ்கூலுக்கு வச்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பஜ்ஜி மிக்ஸில் இந்த ப்ரெட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடுமே டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மசாலா வெளியில் வராமல் இருக்கும். ஸோ நல்லா எல்லா பக்கமும் டிப் பண்ணி எடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் சூடான ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டியான ப்ரெட் மசாலா பக்கோடா ரெடி. க்ரன்ச்சியான இந்த மசாலா ப்ரெட் பக்கோடா ஒரு டைம் சாப்பிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.